Okay dear students, இந்த தேரத்தோடைய ப்ரூஃபை பார்க்கலாம். எக்ஸாம் கொஷினில் இது வரும் இது வராதெல்லாம் சொல்ல முடியாது. ஸோ எதை வேணாலும் கொஷினில் கேட்குறாங்க. ஸோ லிசன் தி ப்ரூஃப் கேர்ஃபுல்லி. இதை வந்து படித்து நீங்கள் எழுதி பார்க்கணும், கண்டிப்பாக எழுதி பார்க்கணும். தோஸ் ஹூ ஆர் எய்மிங் ஃபார் சென்டம் மார்க்ஸ் கண்டிப்பாக நீங்கள் வந்து இது எல்லாத்தையும் லிசன் பண்ணி தான் ஆகணும். ஓகே, ஃபார் எவ்ரி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கேபிட்டல் ஏ என்ற ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கலாம். அது வந்து ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஏன்ற மேட்ரிக்ஸ், அந்த ஏன்ற மேட்ரிக்ஸையும் அந்த மேட்ரிக்ஸுக்கு அட்ஜாயின்ட் கண்டுபிடிச்சி இப்படி பெருக்குங்க. ஏவை வச்சு அட்ஜாயின்ட் ஆஃப் ஏவை பெருக்குங்க, இல்லை அட்ஜாயின்ட் ஆஃப் ஏவை முன்னாடி வச்சு ஏவை இப்படி வச்சு பெருக்குங்க. பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்டூ ஐஎன் அப்படின்ற ஆன்சர் வரும். ஸோ லிசன் கேர்ஃபுல்லி த ப்ரூஃப். ஓகே, ஸோ லெட் கேபிட்டல் ஏ ஈக்குவல் டு ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் அசியூம் பண்ணும். ஸோ தீரம் கொடுக்கும்போது நீங்கள் ஜென்ரலான ஒரு மேட்ரிக்ஸை அசியூம் பண்ணணும். ஓகே, ஸோ ஐ வில் அசியூம் A11, A12, A13, A21, A22, A23, A31, A32, A33. Okay, so this order is 3 cross 3. ஸோ இங்கே n cross n-க்கு நம்ம ப்ரூஃப் கொடுக்கணும். பட் நம்ம என்ன செய்யலாம், 3 cross 3க்கு ப்ரூஃப் கொடுக்கலாம் ஃபார் த சிம்பிளிசிட்டி. ஓகே, ஸோ இதுதான் ஏ என்ற மேட்ரிக்ஸ். ஓகே, வாட் இஸ் அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ? வாட் இஸ் அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ? அட்ஜாயின்ட் ஆஃப் ஏவை எப்படி கண்டுபிடிப்போம்? நேற்று நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸில் இதை நம்ம பார்த்துருக்கோம். இங்கே இருக்கிற எல்லா எலமெண்ட்டையும் அதனுடைய கோஃபேக்டரை எடுத்து இங்கே ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ இதனுடைய கோஃபேக்டர், இதனுடைய கோஃபேக்டர், இதனுடைய கோஃபேக்டர். ஸோ A11 உடைய கோஃபேக்டர் வந்து கேபிட்டல் A11 வச்சுக்கோம். ஸோ திஸ் இஸ் த கோஃபேக்டர் ஆஃப் திஸ் எலமெண்ட். அதே மாதிரி இதனுடைய கோஃபேக்டர் வந்து A12. ஸோ இதனுடைய கோஃபேக்டர் கேபிட்டல் A13. ஸோ இட்ஸ் அ அசம்ஷன். ஓகே, அசம்ஷன். ஸோ A21, A22, A23, A31, A32, A33. So I have replaced the cofactors. இதோட முடிஞ்சு போச்சா? இதான் அட்ஜாயின்ட் ஆஃப் ஏவா? இல்லை, டிரான்ஸ்போஸ். இதை மறக்காமல் எழுதணும். மேலே வந்து டிரான்ஸ்போஸ் பண்ணணும். இதை டிரான்ஸ்போஸ் பண்ணாதான் திஸ் இஸ் ஈக்குவல் டு அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ. அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ. அப்போ அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ என்னது அப்படின்னா, அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு, இதை அப்படியே டிரான்ஸ்போஸ் பண்ணலாம். அப்போ கேபிட்டல் A11, A12, A13, A21, A22, A23, A31, A32 and A33. So this is adjoint of A. Okay, so this is the matrix A and this is the adjoint of A. Okay, so let me take this part. A into adjoint of A. A into adjoint of A. So let me write that matrix. Capital A, A11, A12, A13, A21, A22, A23, A31, A32, A33 into adjoint of A. Adjoint of A, A11, A21, capital A31, A12, A13, A22, A23, A32, A33. So I am going to multiply these two matrices. So இங்கேருந்து ஒரு ரோ எடுக்கணும், இங்கேருந்து ஒரு காலத்தை எடுக்கணும். கரெக்டுங்களா? ஸோ இதை நான் ஷார்ட்டாக போடுறேன். ஸோ இது பெருசாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணிட்டு போக தேவையில்ல. ஸோ நல்லா லிசன் பண்ணு. ஸோ இந்த ரோவை எடுத்து இந்த காலத்து கூட பெருக்கணும். அப்போ என்ன வரும்? ஆக்சுவலாக என்ன வரும் சொல்லுங்க பார்ப்போம். ஸோ இதை எடுத்து இது கூட பெருக்கணும். A11, கேபிட்டல் A11. இதை எடுத்து இது கூட மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா ப்ளஸ் A12, கேபிட்டல் A12. இதை எடுத்து இது கூட மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா A13, கேபிட்டல் A13. ஸோ இங்கே என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ நான் ப்ரீவியஸ் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணது, ஒரு எலமெண்ட் இதுக்கு பக்கத்தில் இருக்கிறது இதனுடைய கோஃபேக்டர்.
இதனுடைய கோஃபேக்டர் இது கூட பெருக்கிருக்கும், இதனுடைய கோஃபேக்டர் இது கூட பெருக்கிருக்கும். இது எல்லாத்தையும் பெருக்கி இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? இது எல்லாத்தையும் பெருக்கி நம்ம இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? இது ஆட் பண்ணால் திஸ் இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. am I right? திஸ் இஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. இது லாஸ்ட் செக்ஷனில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா நல்லா புரிஞ்சிருக்கும். ஸோ அப்போ இந்த ரோ எடுத்து இது கூட பெருக்குனீங்கன்னா you will get determinant of A. am I right? So similarly இந்த ரோ எடுத்து இது கூட பெருக்குனீங்கன்னா இந்த எலிமெண்ட் இதனுடைய கோஃபேக்டர் கிடையாது, இது A21. so it is a different cofactor. so அப்ப இதை எடுத்து இது கூட பெருக்குறீங்க, இதை எடுத்து இது கூட பெருக்குறீங்க. so ஒரு எலிமெண்ட்டையும் வேற கோஃபேக்டரை நீங்க அது கூட பெருக்குனீங்கன்னா you will get 0. you get 0. பெருக்கி ஆட் பண்ணீங்கன்னா 0. so similar thing will happen here. இது வேற, இங்க இருக்கிறது வேற கோஃபேக்டர் 0. ஸோ அதே மாதிரி இதை எடுத்து இது கூட பெருக்குனீங்கனாலும் இது ரெண்டும் ஒன்று கிடையாது, அதனால இங்கே 0 வந்து. இதை எடுத்து இங்கே பெருக்கி பாருங்க, A21 A22 இன்ட்டு A கேபிட்டல் A2. ஸோ இது இந்த எலமெண்ட் அதனுடைய கோஃபேக்டர், ஒரு எலமெண்ட் அதனுடைய கோஃபேக்டர் பெருக்கினா யூ கெட் டிட்டர்மினன்ட் ஆஃப் A. ஹோப் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் ஈஸிலி. ஸோ இங்கேயும் 0 வந்துடும், இங்கேயும் 0 வந்துடும், இங்கேயும் 0 வந்துடும், இங்கே டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏன்னு வந்துடும். ஸோ யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஸோ இதை ஷார்ட்டாக பெருக்கிடுங்க. ஸோ ஒரு மேட்ரிக்ஸ்லேருந்து திஸ் இஸ் த மேட்ரிக்ஸ், திஸ் இஸ் நாட் டிட்டர்மினன்ட். ஒரு மேட்ரிக்ஸில் காமனான எலமெண்ட் ஏதாச்சும் இருந்ததுன்னா யூ கேன் ரிமூவ் இட் அவுட். ஸோ அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவை நான் காமனாக வெளில எடுக்கிறேன். வெளில எடுத்தீங்கன்னா இங்கேருந்து எடுத்துட்டிங்கன்னா 1 0 0 0 1 0 0 0 1. ஸோ திஸ் இஸ் ஐடென்டி மேட்ரிக்ஸ். So this will be determinant of A into I3. Determinant of A into I3. So A into adjoint of A into adjoint of A is equal to determinant of A into I3. I will name this as equation 2. So similarly you can prove this. You can prove this by yourself. Adjoint of A into A. You can try. So A into adjoint of A into A is also equal to determinant of A into I3. You follow the similar way, okay? Similarly we can prove that. Similarly we can prove this. So this is equation 2. So from 1 and 2, from 1 and 2, A into adjoint of A equal to adjoint of A into A is equal to determinant of A into I3. So this is the proof, and you can generalize this. You can prove this for even in IN, matrix of order n. So this theorem is true. So இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான தேரம். A என்ற மேட்ரிக்ஸையும் அதோட அட்ஜாயிண்ட்டை நீங்கள் இப்படி பெருக்கினாலும் அதை மாற்றி வச்சு பெருக்கினாலும் உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் A into IN. ஸோ இதை கிளியராக நோட்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதை வீடியோவை கரெக்டாக அந்த இடத்துல பாஸ் பண்ணி இதனுடைய நோட்ஸ் வந்து கிளியராக எடுத்துக்கோங்க. ஸோ நான் இதுக்கப்புறம் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு நோட் கொடுக்கணும். ஸோ லிசன் கேர்ஃபுல்லி. இந்த மாதிரி நோட்டை வச்சு தான் உங்களுக்கு கிரியேட்டட் 1 marks எல்லாத்தையும் டிசைன் பண்ணுவாங்க. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் ட்ரூ, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் ட்ரூ அப்படின்லாம் கொஷின் கேட்பாங்க. ஸோ லிசன் வாட் ஐ எம் கோயிங் டு சே. What is singular matrix? Non-singular matrix. Non-singular matrix. So you know this definition. ஒரு மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ எடுத்து ஈக்குவல் டு 0ன்னு வரும், டிட்டர்மினன்ட் வேல்யூ எடுத்து நாட் ஈக்குவல் டு 0ன்னு வரும். நாட் ஈக்குவல் டு 0ன்னு வந்தால் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ், நாட் ஈக்குவல் டு 0ன்னு வந்தால் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். ஈக்குவல் டு 0ன்னு வந்ததுன்னா தட் மேட்ரிக்ஸ் இஸ் கால்டு சிங்குலர் மேட்ரிக்ஸ். டிட்டர்மினன்ட்டோடைய வேல்யூ 0ன்னு வந்ததுன்னா அது சிங்குலர் மேட்ரிக்ஸ். டிட்டர்மினன்ட்டோடைய வேல்யூ வந்து நாட் ஈக்குவல் டு 0 வந்துருந்ததுனாக்கா அது நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். சி இந்த தியரம் வந்து A வந்து சிங்குலர் மேட்ரிக்ஸ். A இஸ் சிங்குலர். சிங்குலர்னா A இஸ் a சிங்குலர் மேட்ரிக்ஸ்னா அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் A ஈக்குவல் டு என்னது 0. டிட்டர்மினன்ட் ஆஃப் A ஈக்குவல் டு 0னா அப்போ இந்த தியரம் என்ன ஆகும், இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன ஆகும்? இங்கே டிட்டர்மினன்ட் ஆஃப் A ஈக்குவல் டு 0 போட்டிங்கன்னா என்ன ஆகிடும்? அப்போது A இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் A, அட்ஜாயிண்ட் ஆஃப் A இன்ட்டு A இஸ் ஈக்குவல் டு 0, இஸ் ஈக்குவல் டு 0. 0 இன்ட்டு IN இஸ் ஈக்குவல் டு 0.
ஸோ அப்போ இந்த தேரம் எதுக்கு ட்ரூ அப்படின்னா நான் சிங்குலர் மேட்ரிக்ஸுக்கு மட்டும்தான் இந்த தேரம். அப்போ சிங்குலர் மேட்ரிக்ஸ்னா அப்போ இந்த தேரம் வந்து என்ன எழுதலாம், இந்த இடத்துல RHS வந்து 0 ஆகிடும். ஹோப் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் தேரம். இந்த தேரத்தோடைய ப்ரூஃபை படிங்க, கண்டிப்பாக எக்ஸாம் கொஸ்டினாக இருக்கும். தேங்க்யூ. வில் see in the next section. Thank you.